அதனாலதான் காளிதாசன் பின்னாடி பட்டாபிஷேகத்துல சொல்ல போறாள். அவன் சீதையை போய் நமஸ்காரம் பண்ணினாள். சீதை வந்த உடனே பரதன் அந்த ஜட்டையோட கூட. அப்போ காளிதாசன் சொன்னார், அது எப்படிப்பட்ட கால்கள் தெரியுமா? சீதையனுடைய கால்கள். லங்கேஸ்வர பிரணதி பங்க திருடௌரதம் வந்தியம் யுகம் சரணயோ ஜனகாத்மஜயா. லங்கேஸ்வரன் 10 தலையோட பண்ணின நமஸ்காரத்தை உதச்சி தள்ளின கால்களா சீதையனுடைய கால்கள். அது அப்படிப்பட்ட கால்கள். உலகம் முழுக்க தேவியனுடைய சரணங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும், சர்வபாகியத்தையும் கொடுக்கும். அது அந்த கால்கள்ல கொண்டு போய் தலையை வச்சானே பரதன். இந்த தலை எப்படிப்பட்ட தலை தெரியுமா? ஜட்டானுத்தி ஜடிலஞ்ச சிரோஸ்ய சாதோ அந்யோன்ய பாவனமபூதி உபயம் சமேத்ய. அண்ணாவுக்காக 14 வருஷம் தலையில ஜட்டையை சுமந்த தலை இதுன்னு காளிதாசன். ஜட்டானுத்தி ஜடிலஞ்ச சிரோஸ்ய சாதோ அந்யோன்ய பாவனமபூதி உபயம் சமேத்ய. இதுல எது உயர்த்தி எது தாழ்த்தின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒண்ணுக்கு ஒண்ணு எது மட்டம்னு எனக்கு புரியலன்னு காளிதாசன் அப்படி சொல்ல போறான். மேல போய் பட்டாபிஷேகத்துல